Hello to everyone. Welcome to Samacheer Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 7th Standard English Prose தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாவே வந்து இதோடைய part 1 பார்த்திருக்கோம். So in the particular lesson Eidgah இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய section 1 and 2 பார்த்தீங்கன்னா நம்ம part 1ல பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம part 2ல பார்த்தீங்கன்னா section 3 பார்க்க போகிறோம். 1 and 2 வீடியோக்கான அதாவது 1 and 2 ஒரு பார்ட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். செக்ஷன் 3 ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷன் 1 and 2ல் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். சரி, வாங்க இந்த ஸ்டோரியை பார்ப்போம். ஸோ செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோன்னா ஈத் டே வருது இல்லையா, அதுக்கு அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்ருக்காங்க. இதில் ஹமித்ன்ற பாய், அதாவது அவன் தான் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டோரியோட சென்டர் ஃபிகர் மாதிரி. ஸோ அவன் கிரானியோடு இருக்கான். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. அப்பா பார்த்திங்கன்னா காலரால் இறந்துடுறாரு, அம்மா பார்த்திங்கன்னா அவங்களும் சம் டிசீஸில் இறந்துடுறாங்க. அவங்க கிரானி, அவங்க பேர் பார்த்திங்கன்னா அமீனா, இவங்க கூட தான் வந்து அந்த பையன் இருக்கான். அவன் ரொம்பவே சின்ன பையன், ரொம்பவே பார்க்க தின்னா, ரொம்ப புவர் பாயாக இருக்கான். அவன்கிட்ட பார்த்திங்கன்னா ஈத் டே அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே மணி வந்து காயின்ஸ் நிறைய இருக்குது, 15 காயின்ஸ் வரைக்கும் இருக்குது எல்லாருக்கிட்டேயும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். பட் அவன்கிட்ட என்ன இருக்குது, வெறும் 3 பைசஸ் தான் இருக்குது. ஸோ அவனால் என்ன பண்ண முடியலன்னா, நிறைய விஷயங்கள் அவனால் நினச்சதெல்லாம் வாங்கிக்க முடியல. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், செக்ஷன் 1 and 2ல் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஈத் டே அன்றைக்கி அங்கே இருக்கிற ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக எல்லாமே வாங்குறாங்க. ஆனால் அவனால் நிறைய வாங்கவே முடியல, ஏன்னா he had only 3 பைசஸ். டாய்ஸ் எல்லாம் வாங்கினா அது பார்த்திங்கன்னா ரொம்பவே செலவாகும்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணல, நிறைய வாங்கலை. அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய வாங்குறாங்க, ஆனால் அவன் எதுவுமே வாங்க முடியல, ஏன்னா அவன்கிட்ட பைசா இல்லை. அதனால் அந்த பைசா வச்சு ஏதாவது ஒரு நல்ல விஷயமா அவன் வாங்கணும்னு அப்படின்னு இருந்துகிட்ருக்கான். சரி, வாங்க செக்ஷன் 3ல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. அதாவது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஸ்வீட் ஷாப் பக்கத்தில் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்னால் இந்த திங்ஸ், அந்த பாத்திரம் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடை இருக்குது. ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை எதுவுமே, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் டாய்ஸு ஸ்வீட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ இதில் எக்ஸப்ட் ஹமித் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஹமித் அந்த இடத்துலையே நிற்கிறான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, it occurred to Hamid that his granny did not have a pair of tongs. டாங்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டூல், ஹாட் திங்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா வீட்டில், அந்த மாதிரி ஒரு கிச்சன் டூல் மாதிரி. ஈச் டைம் ஷீ குக்ட் சப்பாத்தீஸ் த அயன் பேன் burnt her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at the pile of tongs at the hardware shop and asked the shopkeeper how much for this pair of tongs. The shopkeeper looked at him and replied that it's not for you. So இது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து என்ன வாங்குறதுக்காக அந்த ஹார்ட்வேர் ஷாப் கிட்டே நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் ஆஃப் டாங்ஸ்னால் என்னென்னு சொன்னேன், இந்த ஹாட் திங்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகே, ஸோ அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க பாட்டி வந்து சப்பாத்தி செய்யும்போது அவங்க அந்த அயன் பேன் இருக்குது இல்லையா, இரும்பு பேன், தோசை கடாய் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அவங்க கையை சுட்டுருது. ஸோ இப்போ இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அவங்களுடைய கையை வந்து சுட்டுக்க மாட்டாங்க. பேர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, நெவர் பேர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் இது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு கடைக்கிட்ட நின்று அந்த பைல் ஆஃப் டாங்ஸ், அந்த டாங்ஸை குவிச்சு வச்சுருக்க இடத்துல பார்த்துட்டு நிற்கிறான் ஹார்ட்வேர் ஷாப்பில். இப்போ கேட்கும்போது இது எவ்வளோ இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது ஷாப்கீப்பர் அவனை பார்த்துட்டு, இது உனக்கானது கிடையாதுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா, இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்.
why should it be not for sale? எதுக்காக நான் சேல்க்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. it will cost you 6 பைசா, இது வந்து 6 பைசா ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹமித் heart sank. tell me the correct price, he said. அவன் பார்த்தீங்கன்னா ஹமிதோடைய மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. ஏன்னா he had only 3 பைசாஸ் இல்லையா, தேவைப்படுறது வந்து 6 பைசா. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, ஐயோ இதை வாங்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறான். ப்ளீஸ் டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ், எனக்கு வந்து கரெக்டான ப்ரைஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்னு சொல்கிறான். சரி 5 பைசா கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோ இல்லைனா கிளம்பு அப்படின்னு அந்த பர்சன் சொல்கிறார், அந்த கடைக்காரர். ஹமித் said, will you give it to me for 3? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, are you crazy? What will you do with the tongs? Hamid flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground. It will break. Mahmud said, are these tongs some kind of toy? அவர் வந்து கொடுக்குறேன் இல்லைனா கிளம்பு, 5 பைசா கொடுப்பேன் இல்லைனா கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஹமத் வந்து எனக்கு ஒரு 3 பைசா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டான். பட் அவனால் அங்கே நிற்க முடியல, ஏன்னா அந்த கடைக்காரர் திட்டிட போகிறாருன்னு பயந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். ஆனால் அந்த கடைக்காரர் என்ன பண்ணல, அவனை திட்டலை இல்லையா. அது ஆன் த கான்ட்ரரினா ஆப்போசிட்டாக என்ன நடந்துச்சுன்னா, ஹமிதை கூப்பிட்டு அந்த பேர் ஆஃப் டாங்ஸை கொடுத்துடுறாரு. ஹமித் கேரிட் இட் ஆன் ஹிஸ் ஷோல்டர், அவனோட ஷோல்டரில் வந்து ஒரு கன் மாதிரி அதை வச்சு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோசன் அப்படின்ற பாய் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சிரிக்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, இந்த டாங்ஸ் வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹமித் என்ன சொல்கிறான்னா, கீழே தூக்கி போட்டுட்டு அந்த டாங்ஸை இந்த மாதிரி உன்னோட வாட்டர் கேரியரை தூக்கி போட்டு பார்ப்போம், அது உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறான். மஹ்மூத் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன உனக்கு டாயா, அதாவது இந்த டாங்ஸ் வந்து உனக்கு விளையாடுற பொருளா அப்படின்னு கேட்குறான். why not அப்படின்னு ஹமித் ரிப்ளை பண்ணுறான். place them across your shoulders and as it is gun, carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys. அவன் என்ன சொல்கிறான்னா, ஏன் இது டாய் இல்லையா, உன்னோட ஷோல்டரில் இதை வச்சு பாரு, வச்சா என்ன ஆகும்னா இதை பார்த்தா கன் மாதிரி தெரியும், இது கையில் கொண்டு போகும்போது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், சிங்கிங் மாங்ஸ் இந்த துறவிகள்லாம் பாட்டு பாடுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். என்னுடைய டாங் பார்த்தினா ஒரு டைகர் மாதிரி, டாய்ஸ்லேயே எல்லா டாய்ஸ்லேயும் என்னோடய டாங் வந்து ஒரு டைகர் மாதிரி அப்படின்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு Sammy, who had bought a small tambourine, asked, will you exchange them for my tambourine? Is it worth 8 paisas? But Hamid would not. The pair of tongs won everyone over to its side. By 11, the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. இப்போ என்னாச்சு, இது மாதிரி கேட்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கும் என்னோடய டாய்ஸ்ன்னு சொல்லிடும்போது சாமி பார்த்தீங்கன்னா ஹூ ஹேட் பாட் அ ஸ்மால் டேம்பரின்றது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, 8 பைசா தரேன் நான், 8 பைசாவுக்கு ஒர்த் ஆகுது எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ஹமித் கிட்டே கேட்கும்போது ஹமித் இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. பேர் ஆஃப் டாங்ஸ் இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய விஷயமா இருந்துச்சு எல்லாருக்கும். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock ஆகுது. அப்போ வில்லேஜ் மறுபடியும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஆகிடுச்சு. ஃபேருக்கு போனவங்களாம் மறுபடியும் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹமிதும் என்ன பண்ணிட்டான்னா வீட்டுக்கு வந்துட்டான். ஆஸ் soon as she heard his voice, அதாவது ஹமீனா இருக்காங்க இல்லையா கிரானி, அவனுடைய வாய்ஸ் கேட்டவுடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அவனை தூக்கி அவனை கிஸ் பண்ணுறாங்க. Suddenly she noticed the tongs in his hat. Where did you find these tongs? அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கையில் டாங்ஸ் வச்சுருக்கான் இல்லையா, அதை வந்து நோட் பண்ணுறாங்க. அந்த இது எங்கேருந்து கிடச்சிது உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஐ பாட் தேம் அப்படின்னு சொல்கிறேன், நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்பொழுது how much did you pay for them, எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்பொழுது 3 பைசா அப்படின்னு சொல்கிறான். You are a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs? எனக்கு உனக்கு என்ன பைத்தியமா, நீ வந்து மத்தியானம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, ஒரு ட்ரிங்க் கூட எதுவுமே குடிக்கல,
நீ வேறு ஏதாவது பெட்டராக வாங்கியிருக்கலாம்ல, இந்த அயன் டாங்ஸ் தான் உனக்கு கிடச்சிதா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஹமித் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, ஹமித் ரிப்ளைட் இன் அன் இன்ஜியர்டு டோன், ரொம்பவே காயப்பட்ட மாதிரி ஒரு வார்த்தையில் அவன் சொல்கிறான், யூ பேர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த அயன் பேன் ஸோ ஐ பாட் தெம். நீங்கள் வந்து அடிக்கடி அந்த அயன் பேனில் உங்கள் கையை சுட்டுக்கிறீங்க கிராண்ட்மா, அதனால் நான் உங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கிராண்டி வாஸ் டீப்லி மூவ்ட் பை ஹமித் செல்ஃப்லெஸ்னஸ்னால் தன்னை பற்றி கவலைப்படாத ஒரு விஷயம், ஒரு 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 தன்மைன்னு சொல்லுவாங்களே அதுதான். அதை பார்த்து ரொம்பவே அவங்க அதாவது டீப்லி மூவ்ட் அப்படின்னா ஒரு ஒரு அவங்களுடைய மனசை அது பாதிச்சுது. ஷீ ஸ்டார்டட் க்ரையிங் ஃபார் த wretched women the pair of tongues was precious as sacks of silver. ஒரு அன்ஹாப்பி women, அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, wretchedனா ஒரு அன்ஹாப்பி பர்சன் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விமனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு வேல்யூபிளான விஷயம். சில்வர் மூட்டை ஃபுல்லாக சில்வர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி ஈகா. ஸோ நம்ம இந்த ஸ்டோரி மூலமா ஒரு சின்ன பாய், ஈவன் லிட்டில் பாய், அவனுக்கு வந்து என்ன தெரியும், புவரான பர்சன், டாய்ஸ் எல்லாம் பார்த்து ஆசைப்படுற வயசு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவங்க கிராண்ட்மா வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இருந்த 3 பைசாவை கூட அவன் டாய்ஸ் எதுவுமே வாங்கிக்காமல் அவங்க கிராண்ட்மா வந்து சப்பாத்தீஸ் பண்ணும்பொழுது அவங்க கையை சுட்டுக்கிறாங்க அப்படின்றதுக்காக டாங்ஸ், அதாவது அடுப்பில் வந்து திங்ஸ் எல்லாம் பிடிச்சி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களே அயனில், அந்த பர்டிகுலர் இப்போ டூலை வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறான். அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் ஒரு ஸ்வீட் சாப்பிடாமல் எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணிடுறான் அவன், அவங்க கிராண்ட்மாக்காக இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஒரு செல்ஃபிஷாக இல்லாமல் ஒரு செல்ஃப்லெஸ்னஸோட அந்த குட்டி பையன் நடந்துக்கிறான் இல்லையா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி. அண்ட் மாரல் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசுலேயும் பார்த்திங்கன்னா அவனுக்கு இப்படி ஒரு அறிவு, அதாவது அவங்க கிராண்ட்மா கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு காரணத்தினால அவனுடைய ஆசையை கூட அவன் விட்டு கொடுத்துட்றான் இல்லையா. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி ஈகா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.